Hello students, welcome back to the lecture series on magnetically coupled circuits. We are typically covering the skills required to solve problems in magnetically coupled circuits. So this is the simple example that we have discussed in the last class. Moving forward, we have a circuit like this. Okay, we will solve uh, we will see techniques to solve I1 and I2 in the simple circuit. So இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா I1 calculate பண்ணணும், I2 calculate பண்ணணும், coupled circuits. So generally இதை நம்ம சால்வ் பண்றதுக்கு மிஸ்டேக்ஸ் பண்ணாம சால்வ் பண்றதுக்கு இது மியூச்சுவலி இன்டியூஸ்டு வோல்டேஜ் நம்ம எடுக்கணும் இல்லையா? அப்போ செல்ஃப் இன்டியூஸ்டு வோல்டேஜ் இருக்கும், மியூச்சுவல் இன்டியூஸ்டு வோல்டேஜ் இருக்கும் அக்ராஸ் L1 அண்ட் L2. பிகாஸ் எனக்கு வந்து என்னன்னா ரெண்டு கரண்ட்டுமே ஃப்ளோ ஆகுது. அப்போ அக்ராஸ் L1 அண்ட் L2 எனக்கு ரெண்டு வோல்டேஜுமே இருக்கும். ஸோ இதை வந்து ஒரு சிம்பிளிஃபைடு வேர்ஷன் சர்க்கியூட்டாக எப்படி நம்ம மாற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் எந்த சர்க்கியூட் கொடுத்தாலும் அதில் பர்ஃபெக்டாக நல்ல அக்யூரேசி 100% அக்யூரேசியோட உங்களால் சால்வ் பண்ண முடியும். ஸோ ஐல் கோ ஸ்ட்ரெயிட் அவே இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு. we have to redraw the circuit again by removing dots and then adding one a dependent source symbol like this. ஸோ இதில் நம்ம என்ன எழுதுவோம் அப்படின்னா மியூச்சுவலி இன்டியூஸ்டு வோல்டேஜோட பொலாரிட்டியை கரெக்டாக டிஃபைன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம ஒரு சிம்பிள் வந்து ஆட் பண்ணுறோம். அஃப்கோர்ஸ் இது வந்து I2னால வருது இல்லையா, அதனால we are putting some diamond like symbol indicating the dependent source. இந்த மாதிரி அகெயின் சர்க்கியூட்டை நம்ம ரீட்ரா பண்ணிக்கணும். இந்த மாதிரி நம்ம ரீட்ரா பண்ணிட்டோம் அப்படின்னா சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது as it is V1, இது R1, இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் I1, அகெயின் இது I2, R2, L1, L2. இப்போ நம்ம இதை வந்து எப்படி நம்ம எழுத போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதுறேன். இப்போ எனக்கு V1 அக்ராஸ் L1ல எனக்கு ரெண்டு வோல்டேஜ் இருக்கும். ஒன்று L1 di1/dt, அது இந்த இடத்துல வந்துடும். செகண்ட் வோல்டேஜ் மியூச்சுவலி இன்டியூஸ்டு வோல்டேஜ் வந்து எனக்கு ரெண்டு வோல்டேஜ் வரும். V1 அப்படின்னா இந்த V1 கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஐ எம் ரைட்டிங் வோல்டேஜ் அக்ராஸ் த இண்டக்டர் L1. அதில் எனக்கு ரெண்டு வோல்டேஜ் வரும். ஒன்று L1 di1/dt, அது டேரெக்டாக வோல்டேஜ் அக்ராஸ் இண்டக்டர்னா நமக்கு இதுதான் ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா, இதை நம்ம எழுதிப்போம். ப்ளஸ் மியூச்சுவலி இன்டியூஸ்டு வோல்டேஜ்னா எம் எழுதிப்போம் டியூ டு கரண்ட் I2, அப்போ M di2/dt. இப்போ இதில் நம்ம என்ன பார்க்கணும்னா சைனை பார்த்துட்டு அந்த சைனுக்கு ஏற்ற மாதிரி இந்த டிபெண்டன்ட் சோர்ஸ் சிம்பிள் உள்ள நாம ப்ளஸ் மைனஸ் ஆட் பண்ணணும். அவ்வளோதான், ஜாப் இஸ் ஓவர். இப்போ என்ன பண்ணணும், I2 இப்போ நான் ரெஃபரன்ஸ் எழுத போகிறேன். கரண்ட் I2 வந்து இட் இஸ் ஃப்ளோயிங் ஆன்டி கிளாக் வைஸ் டிரெக்ஷன். இப்போ கரண்ட் எங்கே என்டர் ஆகுது அப்படின்னா இந்த டாட்டட் டெர்மினலில் என்டர் ஆகுது. அப்போ கரண்ட் டாட்டட் டெர்மினலில் என்டர் ஆகுது அப்படின்னா இன்டியூஸ் ஆகிற வோல்டேஜ் வந்து அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் நான் மெஷர் பண்ணுறது வந்து டாட்டட் டெர்மினல் இருந்தால் அது பாசிட்டிவ். ஓகே, ஆஸ் பர் த ரூல். அப்போது எனக்கு என்னென்னா இப்போ இந்த இண்டக்டரோட சிம்பிள் இந்த மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இது டாட்டட், இது வந்து அன்டாட்டட். அப்போ இந்த டிபெண்டன்ட் சோர்ஸ் சிம்பிள் எப்படி எழுதணும் அப்படின்னா இப்போ டாட்டட்னா மேலே, அப்போ வந்து ப்ளஸ், இது அன்டாட்டட் அப்படின்னா மைனஸ். இப்போ இது ப்ளஸ், இது மைனஸ். ஏன் இங்கே ப்ளஸ் போடுறேன், பிகாஸ் நான் வந்து மெஷர் பண்ணுறது வந்து டாட்டட் டெர்மினலில் மெஷர் பண்ணுறேன். அப்போ எனக்கு வந்து என்ன வரும், மேலே பாசிட்டிவ், இது கீழே நெகட்டிவ். அதே மாதிரி நான் ரைட் ஹேண்ட் சைட் இப்போ இதுக்கு என்ன எழுதணும், M di2/dt, அவ்வளோதான். இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் அக்ராஸ் த இண்டக்டர் எனக்கு ரெண்டு வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகும். V2, let's say this is V2. V2 is equal to L2 di2/dt plus M di1/dt. சிம்பிள். ஆல்ரெடி எனக்கு L2 இருக்கு, இந்த டேர்ம் இருக்கு, L2 di கரண்ட் ஃப்ளோ. இப்போ M di1/dt எழுதணும். இதுக்கு கரண்ட் வந்து எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டாட்டட் டெர்மினேட் ஆகுது. அப்போ நான் மெஷர் பண்ணுறது வந்து டாட்டட் டெர்மினல் பாசிட்டிவ் அப்படின்னா இது வந்து பாசிட்டிவ், ப்ளஸ் மைனஸ். ஓகே.
Okay, now the job is over. இப்போ நம்ம கேவிஎல் எழுதிட்டு என்ன பேராமீட்டர் கால்குலேட் பண்ண சொல்கிறாங்களோ அதை நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா வில் கெட் ஆன்சர் வித்தவுட் எரர். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம இதுலேருந்து என்ன நிறைய ப்ராப்ளமில் சால்வ் பண்ணும்போது நம்ம என்ன கேட்பாங்க அப்படின்னா வாட் இஸ் I1, வாட் இஸ் I2, இதை கால்குலேட் பண்ண சொல்லி கேட்பாங்க. ஸோ இப்போ இதை கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம கேவிஎல் அப்ளை பண்ணி எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் I1 என்ன, I2 என்ன அப்படின்றது லெட்ஸ் சே இப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்குள்ள இந்த சர்க்கியூட்டுக்கு நாம கேவிஎல் எழுதுவோம். பை கேவிஎல் இப்போ கரண்ட் எங்கே என்டர் ஆகுது, இந்த சைடில். ஸோ I1 R1 plus L1 di1 by dt, that is the formula for voltage across inductor. KVL na in terms of, we have to write in terms of voltage. எந்த எலிமெண்ட் இருக்கோ அந்த எலிமெண்ட்டுக்கு அக்ராஸ் என்ன வோல்டேஜ் அது எழுதணும். ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்கு, m di2 by dt minus v1 equal 0. சிம்பிள். இப்போ I1 எப்படி எழுதணும், இப்போ டைம் டொமைனில் எனக்கு L di by dt அப்படின்னா ஃப்ரீக்வன்சி டொமைனில் நான் எப்படி எழுதுவோம் அப்படின்னா j ஒமேகா L. ஸோ இந்த டேர்ம் என்ன ஆகும் அப்படின்னா j ஒமேகான்னு கன்வெர்ட் ஆகிடும். இந்த L வந்து அப்படியே எழுதணும். I1 R1 plus j omega, so this is j omega I1 L1 j omega L1 I1 plus m j omega I2 equal V1. So I1 எடுத்தோம் அப்படின்னா R1 plus j omega L1 plus j omega m I2 equal V1. Similarly இப்போ நாம செகண்ட் லூப்க்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னா KVL to loop 2. Again this is moving in the counterclockwise direction with the current flowing in. I2 R2 plus L2 di2 by dt plus m di1 by dt minus v2 equal 0. This is v2. இப்போ again நான் frequency domain எழுதுனா அப்படின்னா R2 plus j omega L2 I2 plus j omega m I1 equal V2. ஸோ இப்போ இதில் I1 எழுதுனா அப்படின்னா j omega m I1 plus R2 plus j omega L2 equal V2 I2. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் வந்து நான் சால்வ் பண்ணேன். திஸ் இஸ் ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2. இந்த ரெண்டு ஈக்குவேஷனை சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன் நான் சால்வ் பண்ணேன் அப்படின்னா I will get I1 and I2. Okay, so இது next லெக்சரில் ஒரு ப்ராப்ளம் எடுத்துட்டு அந்த ப்ராப்ளம்க்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கன்வெர்ட் பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி ஈக்குவலன்ட் சர்க்யூட் எழுதிட்டு அதுக்கப்புறம் அதிலிருந்து கேவிஎல் அப்ளை பண்ணி எழுதிட்டோம் அப்படின்னா டைரக்ட்லி I1 I2 ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ.